வணக்கம் மக்களே. இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன் அப்படின்னா, கொலஸ்ட்ரால் அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்டாலே பயந்துடுறோம். ஆனால் அதை சரி செய்ய என்ன செய்யணும்னு தெரியாமல் நம்ம அதிகமாக கவலைப்படுறோம். முதல்ல ஒரு உண்மையை ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன். கொலஸ்ட்ரால் அப்படின்றது முழுக்க கெட்டது கிடையாது. உடம்புக்கு கொலஸ்ட்ரால் தேவை. ஆனால் எல்டிஎல் அதிகமாக HDL குறைவாக இருந்தால் தான் டேஞ்சர். இப்போது அந்த பேலன்ஸை சரி செய்யக்கூடிய உணவுகள் என்ன? நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ராலான அந்த எல்டிஎல் அப்படின்ற ஒரு கொலஸ்ட்ராலை எப்படி நம்ம வெளியேற்றுறது அப்படின்றத பற்றி, ஸோ அதனால் என்னென்ன உணவுகளை நம்ம எடுத்துக்கணும், எந்த மாதிரி உணவுகளை நம்ம டயட்டில் சேர்த்துக்கணும் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள், ஆரோக்கியமாக இருங்க மக்களே. முதலாவது உணவு என்ன சொல்கிறாங்கன்னா ஓட்ஸ். ஓட்ஸ் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுல நம்பர் 1 ஃபுட்டு. இதில் இருக்கிற அந்த சோலியபிள் ஃபைபர் இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃபைபர் குடலுக்குள்ள கொலஸ்ட்ராலை பிளைண்ட் பண்ண ரொம்ப பயன்படுது. ஸோ கொலஸ்ட்ராலை குறைத்து வெளியே அனுப்பக்கூடிய வேலையை இது செய்யுது. அதனால் லிவருக்கு ரத்தத்தில் இருந்து கொலஸ்ட்ரால் எடுத்துக்க வேண்டிய நிலை வரும். இதனால் என்ன ஆகுது? எல்டிஎல் குறைய காரணம். ஆனால் இன்ஸ்டண்ட்டான ஒரு ஓட்ஸு, ஃப்ளேவர்டு ஓட்ஸு இதெல்லாம் ஜங்கு, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஸோ பிளெயின் ஓட்ஸ் தாங்க முழுமையாக வேலை செய்யும். காலையில் சாப்பிடுங்க, பெஸ்ட்டு. அது மட்டும் கிடையாது, மில்க் அப்படி இல்லைன்னா வாட்டரில் நம்ம குக் பண்ணாமல் சாப்பிட்டா ரொம்ப பெனிஃபிட் அதிகம். ஸோ கன்சிஸ்டி இல்லைனா ரிசல்ட் வராதுங்க. ஒரு நாள் சாப்பிட்டு விட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. டெய்லி ஒரு ஹேபிட்டாக ஆக்கணும். ஓட்ஸ் சாப்பிட்றதுனால கண்டிப்பாக நமக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படின்றது உடலுக்குள்ளே வராது. இரண்டாவது உணவு பூண்டுங்க. பூண்டு ஒரு நேச்சுரல் கொலஸ்ட்ராலோடைய கண்ட்ரோலர் அப்படின்னே சொல்லலாம். இதில் இருக்கிற அலிசின் காம்பவுண்ட் எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுது. அதே நேரம் HDL சப்போர்ட் பண்ணும். ஆனால் பூண்டை எப்படி சாப்பிட்றோம் அப்படின்றது தான் முக்கியம். ஓவர் குக் பண்ணினா நமக்கு பவர் போயிடும். குக்கிங் பார்த்திங்கன்னா முடிவில் நம்ம இந்த ஒரு பூண்டை சேர்க்கணும். டெய்லி 1 அப்படி இல்லைனா 2 பூண்டுகளை நம்ம பச்சையாக சாப்பிடலாம். ஸோ வாசனை வரும், அது பச்சையாக சாப்பிட்டா வாசனை வரும் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டா ஹெல்த் காஸ்ட் பே பண்ண வேண்டியிருக்குங்க. ஸோ பிபி, கொலஸ்ட்ரால் இரண்டும் பார்த்திங்கன்னா இருக்கிறவங்கெல்லாம் பூண்டு கண்டிப்பாக எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. ஸோ ஆரோக்கியமான ஒரு ஃபுட்டு நம்மளுடைய உடலில் கெட்ட கொழுப்புகள், கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க ஒரு அற்புதமான விஷயமா ஒரு இயற்கை மருந்தாக பூண்டு இருக்குது, பயன்படுத்துங்க. மூன்றாவது உணவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்பிள். அண்ட் ஆப்பிள் அ டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்றது சும்மா சொல்ல கிடையாது. ஆப்பிளில் பெக்டின் அப்படின்ற ஒரு சோலியபிள் ஃபைபர் இருக்குது. இந்த ஃபைபர் என்ன பண்ணுது அப்படின்னா எல்டிஎல்லுடைய லெவலில் ஸ்லோவாக குறைக்க உதவும். நம்ம ஜூஸாக குடித்தா பெனிஃபிட் நமக்கு அதிகமாக வரும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓல் ஃப்ரூட்டாக சாப்பிடணும். ஸோ தோல் நீங்காமல் சாப்பிட்றது பெஸ்ட்டு. சுகர் கண்ட்ரோலுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ டயபெட்டிஸ் உள்ளவர்களுக்கு சேஃபான ஒரு விஷயமும் கூட. ஆப்பிளில் சுகர் இல்லாமல் தினமும் எடுத்துக்கலாம், தவறு கிடையாது. ஸோ இரவு லேட்டாக இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒருத்தங்க ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா போதும், ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ லேட் நைட்டில் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா ஜீரண சக்தி ஆகாது, அது கூட கொலஸ்ட்ராலாக தேங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக பயன்படுத்தலாம். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா பாதாம். பாதாம் குட் ஃபேட்டோடைய சோர்ஸு. இந்த ஃபேட் HDL இன்க்ரீஸ் பண்ணும், அதாவது நல்ல கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணும். HDL அதிகமாக இருந்தால் நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸஸ் கொலஸ்ட்ரால் இதெல்லாம் நமக்கு இருக்காது, லிவருக்கே திரும்பி போயிடும். ஸோ இதுதான் நேச்சுரலான க்ளீனிங் ப்ராசஸ்னே சொல்லுவாங்க. ஸோ சாக்டு ஆல்மண்ட்ஸ் அப்சார்ப்ஷனுக்கு நல்லது. ஸோ சாக்டு ஆல்மண்ட்ஸ்னால் என்னென்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் பால்லையோ தண்ணீர்லையோ ஊற வைத்துட்டு இந்த ஒரு பாதாமை குடிக்கணும். 4லேருந்து 5 ஒரு நாளைக்கு ஊற வைத்துட்டு அந்த பாதாமை சாப்பிட்டு வந்தால் போதும். அதிகமாக சாப்பிட்டா கேலோரிஸ் தான் கூடும். ஸோ அதிகமாக எடுத்துக்காதீங்க. 4லேருந்து 5 ஒரு நாளைக்கு போதுமான அளவுங்க. ஹெல்த்தி ஃபுட்டுன்னு ஓவர் ஈட் பண்ணுறதும் நமக்கு காமனான மிஸ்டேக்காக வச்சுட்ருப்போம். ஸோ பெரியவர்கள் குறிப்பாக பிபி, கொலஸ்ட்ரால்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்கலாம் நம்ம அதிகமாக எடுத்துக்காமல் கம்மியாக நம்ம எடுத்துக்க பாருங்கள். ஸோ கொலஸ்ட்ராலை குறைக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஆரோக்கியமான உணவுகள் மூலம் குறைக்கிறது முக்கியம். ஸோ அடுத்த விஷயம் ஒரு பழம், ஒரு ரிச் ஃப்ரூட்டை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா அவகாடோ பழம்.
ஸோ அவகாடோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேட்டை ரெடியூஸ் பண்ண ஒரு ரிச் ஃபுட்டு. இந்த ஃபேட் வந்து எல்டிஎலை ரெடியூஸ் பண்ணி ஹெச்டிஎலை வந்து சப்போர்ட் பண்ண பயன்படுது. அது மட்டும் கிடையாது, பட்டர், மயோனஸ் இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது கிடையாதுல்ல. ஆனால் நீங்கள் இந்த வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவகாடோ பழம் சாப்பிட்றதுனால நம்மளுடைய கொலஸ்ட்ரால் வந்து கட்டுப்படுது. ஸோ வெயிட் கூடினா கொலஸ்ட்ராலை வந்து கண்ட்ரோல் ஆக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை. அதனால அவகாடோ ஒரு நாளைக்கு அரை பழம் வந்து எடுத்துக்கோங்க. டெய்லி வந்து சாப்பிடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. வாரத்திற்கு 2 அல்லது 3 நாள் நம்ம சஃபிஷியண்ட்டாக சாப்பிடலாம், அதுவே நல்லது. நேச்சுரல் ஃபேட்டுக்கு ஃபியர்லாம் வந்து கிடையாதுங்க. ஸோ ராங் ஃபேட்டுக்கு தான் ஃபியர் வேண்டும். ஸோ வந்து நேச்சுரலாக வந்து எடுத்துக்கக்கூடிய அந்த வெயிட்டுக்கு வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது. தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள் தான் உடலில் சேர விடக்கூடாது. 6வது உணவு வந்து என்ன அப்படின்னா வந்து பயிறு வகைகளில் கடலை, பச்சை பயிறு, ராஜ்மா, கொள்ளு இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஃபைபர் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பவர் ஹவுஸு. ஏன்னா ஃபைபர் வந்து கொலஸ்ட்ராலை குடலில் ட்ராப் பண்ணி வெளியே அனுப்புது. அதே நேரம் ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக ஆக்குது. ஸோ மீட்டு எக்ஸ்கியூஸ் சாப்பிட்றவங்க, அதாவது மீட் வந்து எக்ஸஸாக சாப்பிட்றவங்க நம்மளுக்கு பெஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டாக என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா வந்து இந்த பயிறு வகைகள் தான். ஸோ மீட் வந்து ஒரு சிலர், அதாவது இறைச்சி வகைகளை வந்து எடுத்துக்காதவங்க, நான்வெஜ் சாப்பிடாதவங்கலாம் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய ஹெல்த்தி ஃபேட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பயிறு வகைகள் ரொம்ப முக்கியம். ஸோ சடனாக அதிகமாக சாப்பிட்டா கேஸ் ப்ராப்ளம் வந்துடும். ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணணும். வாரம் 4லேருந்து 5 நாட்கள் எடுத்துக்கிட்டால் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் வந்து இம்ப்ரூவ் ஆகும். சீப்பாக கிடைக்கிற சூப்பர் சொல்யூஷனே இதுதாங்க. ஸோ ரொம்ப மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய ஒன்று. அடுத்த விஷயம் வந்து மீன் வந்து கொலஸ்ட்ராலை நேராக குறைக்காது, ஆனால் நமக்கு வந்து நிறைய விதத்தில் ரெடியூஸ் பண்ணுது. எப்படின்னா ஹார்ட் ரிஸ்க் எல்லாம் குறைச்சிரும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இன்ஃப்ளமெண்டேஷனை குறைக்கும். ஸோ ஃப்ரைடு ஃபிஷ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. கிரில்லு, கறி பெஸ்ட், இது வந்து நமக்கு நல்லது. ஸோ வாரம் 2 நாள் போதும். அது மட்டும் கிடையாது, ஃபிஷ் ஆயில், இந்த கேப்சூல்ஸ்க்கு முன்னாடி ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஸோ வந்து எதுவுமே பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் வந்து தாராளமாக வேக வைத்த மீன்கள் எடுத்துக்கலாம். ஃப்ரைட் பண்ணதோ இல்லைனா மீன் மாத்திரைகள்லாம் வரும். அந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு பயன்படுத்துங்க. ஸோ அடுத்த விஷயம், முக்கியமான விஷயம், கீரை வகைகள். ஸோ கீரை வகைகளில் பசலை, முருங்கை, அகத்தி இதிலெல்லாம் வந்து ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்டல் அதிகமாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய உடலுக்கு ஒரு அற்புதத்தை வந்து தருது. கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எடுத்துக்கிட்டால் ஆரோக்கியமான வந்து சருமத்தையும் நம்மளால் பெற முடியும். ஸோ வந்து நம்மளுடைய கொலஸ்ட்ரால் குறைய சருமம் பொழிவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான். ஸோ ஆளி விதைகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாக் சீட்ஸ் கொலஸ்ட்ராலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடியது, கொலஸ்ட்ராலை குறைக்க சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் கிடையாது, உடலுக்கு ஒரு அற்புதத்தை தருது. டெய்லி 1 டீஸ்பூன் வந்து நமக்கு எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வாட்டர் இல்லைனா தயிர் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கலந்து இந்த ஃப்ளாக் சீட்ஸை பயன்படுத்தலாம். எனவே மக்களே, இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டாலும் வந்து ரீஃபைண்ட் ஆயில், சுகரு, பேக்கரி ஐட்டம்ஸு, லேட் நைட்டு லைஃப் ஸ்டைலு இதெல்லாம் நம்ம வந்து இருந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது கொலஸ்ட்ராலை. அதனால் நம்ம ஃபுட்டை எடுத்துக்கிறோமோ அதே சமயம் எந்த மாதிரியான விஷயங்களை பண்ணணும்ன்றது இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவில் என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிட்டா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் குறையும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இது மட்டும் கிடையாது, இது போன்ற தகவல்கள், அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. நன்றி, வணக்கம்.